ஹைப்ரிட் ஃபண்டில் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கக்கூடியது வந்து அதோட டைவர்சிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம ஈக்விட்டியில் போடும்பொழுது ஏதோ இப்போ அதாவது ஈக்விட்டியில் போடுறோம் அப்படின்னா அதோட ஏற்றம், அதாவது அதோட பெரிய ரிட்டர்ன்ஸும் நமக்கு இதில் கிடைக்குது. ப்ளஸ் ஏதாச்சும் மார்க்கெட்டோட வால்டைலில் மார்க்கெட் வந்து ஒரு கீழே விழுது அப்படின்னா நம்ம உன்னோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும். திடீர்னு நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பணம் இருக்கணும் அதில். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அது ஸ்டெபிளும் வந்து நமக்கு டெப்ட் ஃபண்ட்லேயும் உங்க போடுறதுனால அந்த ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜான ஒரு ஃபண்டு கிடைக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அக்ரெசிவ் ஃபண்டாக தான் இருக்க முடியும். அண்ட் இது வந்து என்னன்னா நமக்கு ரெண்டு விஷயத்துலையும் டைவர்சிஃபைடாக இருக்குது. ஒன்று, மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து அந்த ஃபண்ட் மேனேஜராலையும் வந்து அவங்களோட ஸ்விட்ச் பண்ண முடியும். லைக் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னா ஈக்விட்டிலையும் ஓரளவுக்கு நமக்கு மார்க்கெட் விழுது அப்போ வந்து டெப்ட்லையும் வந்து அவங்களால மாற்றி ரெண்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈக்விட்டி ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில், இந்த அக்ரெசிவ் ஃபண்ட்ஸில் வந்து நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அவங்களால வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் இப்படி வந்து பல விதமான அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அக்ரெசிவ் ஃபண்டும் வந்து இருக்கிறது வந்து கண்டிப்பாக முக்கியம்.